இருக்கிறாங்களாக்கா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? பவுலை பற்றி சொல்கிறேன் கேளு. இஸ்ரவேல் வம்சம், பெஞ்சமினின் கோத்திரம், எபிரேயர் பிறந்த எபிரியன், நியாய பிரமாணத்தின்படி பரிசியன். இதை வந்து பிலிப்பியர் 3:5 சொல்லியிருக்கு. அக்கா, ஞான பிரமாணம் அப்படின்னா என்னக்கா? நியாய பிரமாணம்னா பைபிள் கலந்த லாபுக்கு, அதாவது தேவனின் கட்டளைகள். எப்படி நம்ம ஒரு நபருக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கணும், எப்படி ஒரு நபருக்கு முன்னாடி நம்ம பழக்க வச்சுக்கிறது சொல்ற அந்த இதுதான் லாபுக்கு. பவுல் ஒரு MAPR, அதாவது மாஸ்டர் ஆஃப் லாபுக்கு. அவர் ஒரு பக்காவான ரூல்ஸ் ஃபாலோ பண்றவர். அது இல்லாமல் அப்படிப்பட்ட இருந்தா சர்ச்சை வந்து தொந்தரவு பண்ணாரு. பாஸ்டர்ஸ் கொள்ள அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினாரு. அதுவும் சும்மா இல்லை, 16 நிலைமைகளோட சொல்லிருக்கு. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாய்டியர் எபிசியர் பிலிப்பியர் கொரேசியர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு சபைக்கு சீஸ்டர்கள் சொன்னாங்க. அநேகருக்கு நற்செய்தி சொன்னாங்க. அப்ப எப்படிக்கா பவுல் சவுலாக மாறினாங்க? அதாவது நமக்காக சவுல் பவுலாக ஏமாறினாங்கக்கா. அதாவது பக்தி உள்ளவன் கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டாங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர் திறந்தவர் தாவருக்கு தரிசனமானாரு. அதாவது வானத்துல சத்தம் ஒளியாக சத்தமாக சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு சொன்னார் அவர். சவுல் தானே சபையை துன்பப்படுத்துறாங்க, இயேசு ஏன் என்னை துன்பப்படுத்துறான்னு சொல்றாரு? சபைக்கு தலைவர் யாரு? இயேசுப்பா. அப்ப சபைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் அவர் வந்து நிற்பாரு, பேசுவாரு. கேட்கலைன்னா 2 சார்ஜஸ் கூட கேட்பாரு. அப்படிப்பட்ட இருந்தவங்க தான் பவுல் சவுலாக மாறலாம். அது இல்லாம பவுல் வந்து பயணம் செஞ்ச இடங்கள் வந்து 10,000 மைல்கள், அதாவது இப்போ வந்து 16,000 கிலோமீட்டர். அதாவது அந்தியோக்கியா, செலுசியா, சலோமி, பார்பே, பெர்கே, பிசிதியா, இகதோனியா, லிஸ்த்ரா, பெர்பை, பம்பலியா, அத்தாலியா, எருசலேம், மித்தனோமாய், சீதோன், அந்திபத்திரி, மீரா, கிளீரு, கிளவுதா, நல்ல துறைமுகம், சிரியா, ரோவா, நேப்புலி, மகதோனியா, தெசலோனிக்கே, பெத்ரியா, அத்தானி, கொரிந்து, கொகீரியா, பெலிசா, சிரசுதா, ரேகியூ, அந்தேயோலி, அப்பரிபுரம், கொஞ்ச சத்திரம், ரோமபுரி, கிரஷ், நெருசு, செசரியா, கலாய்டியா, பிகேரியா, கோஸ், அகாயா, பிலிப்பி, ரோது, திரு என 45 இடங்களுக்கு அவர் போயிருக்காரு. அக்கா, இத்தனை விஷயங்கள் எங்க இருந்துக்கா நீங்க கத்துக்கிட்டீங்க? வேற எங்க, சர்ச்சில் தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே கிளாஸ்ல ராகிலட்டி சொல்லி கொடுத்தாங்க. சிஏக்கு வந்தோடனே மோகனுக்கு ரேவதி சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்றதை நீயும் கேட்டு நடக்கணும், சரியா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், நம்ம ஃபியூச்சரை எப்படி ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றத அவங்க உனக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், சரியா? ஓகேக்கா. சவுலோட பேசின ஏசப்பா என் கூட பேசுவாராக்கா? கண்டிப்பா பேசுவாரு. ஆனா இப்பெல்லாம் உங்களுக்கு தான் பைபிள் படிக்கவே நேரம் இல்லையே. ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, தேவையாம பேசிட்டே இருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படி உங்களை பார்க்க முடியும்? அதுவும் இல்லாம மத்தேயு 5:8 சொல்லியிருக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்று பவுலுக்கு தரிசனமான இயேசு உங்களுக்கும் வார்த்தையாக தரிசனமாவாரு. நம்ம பைபிளை படிக்கும் போது நம்மளோடு பேசுவாரு, உங்களோடும் பேசுவாரு. ஓகேக்கா, இனி எனக்கு ரோல் மாடல் ஏசப்பா தான். நானும் அவரை போல வாழுவேன், அவரோட பேசுவேன்க்கா. ஓகே வெக்லி, என்ன குட்டீஸ், தவறாம நீங்களும் சண்டே கிளாஸ்க்குலாம் போவீங்களா? என்ன யூஸ், நீங்களும் சிஏக்கு மறக்காம வருவீங்களா? வாஜோ. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த இடத்தை எங்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. பவுலோடு பேசுகிறது போல ஆண்டவரே அப்பா, பைபிளுக்கான வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களோடு பேச திரும்ப செய்யுங்க ஏசப்பா. எந்த ஒரு இடத்துல ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களோட ஒரு வார்த்தையை கொடுத்து அப்பா, நீங்கள் எங்களோடு பேச திரும்ப கொடுங்க ஏசப்பா. நீங்கள் வரணும்னு சொல்லுங்கப்பா. ஏசுமோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.